வணக்கம் ஜெய்ஹிந்த். இஸ்ரேல் மற்றும் லெபனானோட பிரச்சனை உச்சகட்டத்துக்கு போயிருக்கு. இப்போ ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸும் நாங்கள் மீண்டும் மூடுறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அது அறிவிச்சிருக்கு. மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருமா அப்படின்றத ஒரு கவலையோட பார்க்க வேண்டிய ஒரு ஒரு சூழ்நிலை தான் நம்ம இருக்கோம். இப்போ நான் இஸ்ரேலில் இருக்கேன் நம்மளோட டீமோட. இப்போ முக்கியமான சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். லெபனன் மீது கடுமையான தாக்குதலை முந்தானத்து இரவு இஸ்ரேல் நடத்தினாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெபனன் தரப்பில் இஸ்புல்லாக்கள் 50 ராக்கெட்டுகளை நார்தர்ன் இஸ்ரேலில் ஃபயர் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி சீஸ்ஃபயர் 2 பேருக்குமே ஏற்கனவே இஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் சீஸ்ஃபயர் இருக்குது. அடிக்கடி அந்த சீஸ்ஃபயர் பிரேக் ஆகிறத நம்ம பார்த்துட்டே இருக்க முடிஞ்சது. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் நம்ம பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இதில் 3 முக்கியமான பிளேயர்ஸ். ஒன்று இஸ்ரேல், இன்னொன்று அமெரிக்கா, 3வது ஈரான். இதுதான் பிரைமரி பிளேயர்ஸ். இந்த 3 பேரில் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு ஒப்பந்தம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அதற்கான கையெழுத்து போடுறது இதெல்லாமே வந்து சுவிட்சர்லாண்டில் ஜெனீவாவில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இஸ்ரேல் இதில் ஒப்பந்தத்திலேயோ இல்லை அங்கே இடத்துலையோ அவங்க அதிகாரிகள் இல்லை. இஸ்ரேலுக்கு 3 முக்கியமான இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. அவங்க தேச பாதுகாப்புக்கு 3 முக்கியமான அச்சுறுத்தல்கள். ஒன்று, ஈரான் கிட்ட அணு ஆயுதம் வரக்கூடாது. அது வந்ததுன்னா அது இஸ்ரேலுக்கு எதிராக அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்றத இவங்க உறுதியாக நம்புகிறாங்க. 2வது, அங்கே அவங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய மிசைல்ஸு. 3வது, அந்த நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி. இன்னும் நூற்றுக்கணக்கான ஆயுதங்கள் அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்ற போது இஸ்ரேல் ஒரு ஜஸ்ட் ஒரு 95 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சிறு நாடு. ஸோ அந்த நாடே இருக்குமா இல்லையா அப்படின்ற எக்ஸ்டென்ஷியல் கிரைசிஸ் அவங்களுக்கு வந்துடும். இப்போது இந்த கிரைசிஸில் ட்ரம்ப் இவங்க கொடுத்த அமெரிக்காவும் ஈரானும் போட்ட ஒப்பந்தம் இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் வந்திருக்கே தவிர டீட்டெயிலான அந்த ஒப்பந்தம் இது வரைக்கும் ப்ரெஸ்ஸுக்கு வரலை. இப்போ இந்த 2 நாடுகளுமே டிஜிட்டலாக சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம டிஎஸ்சின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் சிக்னேச்சரை வச்சு சைன் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு ஜேடி வேன்ஸ் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, ஜெனீவாவில் உட்காந்துக்கிட்டு பாகிஸ்தானில் பத்திரிகை சுதந்திரம் இல்லை, அதனால தான் இது வெளியில் வரத்துக்கு லேட் ஆகுதுன்ட்டு. பாகிஸ்தான் ஒரு மீடியேட்டரை இவங்க பயன்படுத்தினாங்க. பாகிஸ்தான் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படக்கூடிய அப்படின்னு சொல்லி வாய் கூசக்கூடிய லெவலில் அவங்களுடைய சிஏ முன்னாள் அதிகாரியும் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. ஓகே, உங்கள்கிட்ட டாக்குமெண்ட் இருக்குது, நீங்களும் ஈரானும் கையெழுத்து போடுறீங்க, ஒரு பேச்சுக்கு பாகிஸ்தான் மீடியேட்டர் அப்படின்னு வச்சுக்கோமே. பாகிஸ்தான் பத்திரிகையில் சுதந்திரம் இருந்தால் என்ன இல்லாட்டினா நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம்ல, ரிலீஸ் பண்ணலை. ஸோ இஸ்ரேலுக்குமே இந்த இடத்துல அந்த நியூக்ளியர் அணு ஆயுதம் அப்படின்றது ஈரான்கிட்ட எந்த காலகட்டத்திலையும் இருக்கக்கூடாது. இது ஒன்று நீங்கள் ஒப்பந்தம் மூலிமா பண்ணுங்கள், இல்லை நீங்கள் ஒப்பந்தத்தில் விட்டு பண்ணாலும் நாங்கள் இதை உறுதி செய்வோம். இது எங்கள் நாட்டு மக்களுடைய பிரச்சனை. மிச்சம் மீதி இருக்கக்கூடிய யூதர்களும் அழியக்கூடிய சூழ்நிலையில் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றது இவங்க ஸ்டாண்டு. இப்போ இந்த நேரத்தில் தான் லெபனன் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தியிருக்காங்க. ஏன்னா இஸ்புல்லாக்கள் அந்த சைட்லேருந்து ராக்கெட்டை ஃபயர் பண்ணியிருக்காங்க. அதற்கான எவிடன்ஸஸுமே வந்து நம்ம இங்கே பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸை நாங்கள் உடனடியாக மூடுறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. அங்கே நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஷிப்பிங் சம்மந்தப்பட்ட நண்பர்கள்ட்ட பேசும்போது அதற்கான தெளிவான பதில் வரலை. ஜேடி வேன்ஸ் அமெரிக்க துணை அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் ஓப்பன் ஆகி தான் இருக்குது, இன்னும் மூடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் மார்க்கெட்டில் சிறு ஷாக்ஸ் வந்து வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல ஈரானோடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ப்ரோட்டோகால் படி நாங்கள் வந்து இதை வந்து மூடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு 55 ஆயில் மற்றும் கேஸ் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய கப்பல்கள் ஏற்கனவே கடந்து வந்திருக்கிறாங்க. இது ரஃபாக பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் பேரல், அதாவது இந்தியாவோட தேவைக்கு 3 நாள் தேவைக்கு உண்டான ஆயில் வந்து இப்போ ஒரே நேரத்தில் அங்கே வந்து தாண்டி வந்திருக்கு. இது எல்லாமே இந்தியாவுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ஜஸ்ட் ஒரு வால்யூம் கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல சின்ன வெசல்ஸ், அதாவது சிறு கப்பல்கள் அப்படின்னு சொல்லி அது ஒரு 20 கிராஸ் ஆகி வந்திருக்கு. இது நாள் வரை டச்சோட் இப்போ நம்ம விசாரிக்கக்கூடிய இன்று இரவு நம்ம காலையில் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் இது நாள் வரை இப்போ வரை ஒரு கப்பலை ஈரான் ஒன்றும் தாக்கலை. அதற்கான இது எதுவுமே இல்லை. பட் சில டேங்கர்ஸ் வந்து யூடர்ன் போட்டு பயந்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற செய்திகள் வருது. இதுவும் உறுதிப்படுத்தலை. இப்போ இந்த நேரத்தில் அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸ் KC-135 ஸ்ட்ராட்டோ டேங்கர்ஸ் இது வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பக்கத்தில் விசிபிளாக இருந்தது. அது படிப்படியாக கம்மியாகி இப்போ 4 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அமெரிக்கா தன்னோட படைகளை முழுசாக விளக்கலை. ஏன்னா அங்கே முழுசாக விளக்கியிருந்தாங்கன்னா இந்த டேங்கர்ஸ் விமானத்துக்கு தேவையான எரிபொருளுக்கு நிரப்புறதுக்கான டேங்கர்ஸ் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. ஸோ இப்போது யார் இந்த இடத்துல அத்தாரிட்டி செலுத்துகிறா அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இன்னமும் இந்த பேசேஜ் அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்கா, இல்லை ஈரானோட கண்ட்ரோலில் இருக்கா,
இல்லை பாதி இவங்க கண்ட்ரோல், அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கா அப்படின்றது தெரியல. இந்த நேரத்தில் நம்ம இஸ்ரேலோடைய சில முக்கியமான அதிகாரிகள் அவங்கக்கிட்ட நேரடியாக சில விஷயம் பேசியிருந்தோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அனாலிசிஸ். நம்ம இந்தியாவில் உட்காந்து ஒரு அனாலிசிஸை பண்ணுறதுக்கும் நேரடியாக இங்கே வந்து பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. 5 முக்கியமான பாயிண்ட், இதை ஃபுல்லாக கவனிங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரானை வீழ்த்துறதுக்கு ஒரு காலத்தில் ஒன்றா இருந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி, யுஏஇ, குவைத் போன்ற நாடுகள், பஹ்ரைன் போன்ற நாடுகள். இப்போ யுஏஇ மற்றும் பஹ்ரைன் இது ரெண்டுமே ஆப்ரஹாமிக் அக்கார்டு, இஸ்ரேலோட நாங்கள் இணைந்திருப்போம், செயல்படுவோம் சொல்லிட்டு இஸ்ரேலோட நட்பு நாடுகளாக அவங்க மாறியிருக்காங்க. சவுதியோடைய முகமது பின் சல்மான் அவர்கள் அந்த பாதையில் தான் போயிட்டு இருக்காரு. இஸ்ரேலோட நார்மலைஸ் பண்ணி அந்த ஒப்பந்தம் கையெழுத்து போடக்கூடிய சமயத்தில் தான் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு அக்டோபர் 7ஆம் தேதி 2023 இங்கே தாக்குதல் நடத்தினாங்க. இப்போ இந்த போரில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரானுக்கு ஒரு அப்பீஸ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்டை சவுதி எடுத்திருக்குது. அதே சமயம் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நான் சொல்கிறது உங்களுக்கு, பாகிஸ்தானுடைய இராணுவம் இப்போ சவுதியிலையும் இருக்குது, யெமன்லேயும் இருக்குது. சவுதிக்கும் யுஏஇக்கும் இப்போ மிகப்பெரிய பங்காளி சண்டை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். யெமனில் யுஏஇயோடைய இராணுவத்துக்கு எதிராக பாகிஸ்தான் இராணுவம் செயல்பட்டிருக்கு அப்படின்றது ஃபஸ்ட்டு பிரேக்கிங். ரெண்டாவது, சவுதியும் யுஏயும் இன்றைக்கி ஒன்றுக்கு ஒன்று தங்களை எதிரியாக பார்த்துட்டு இருக்காங்கன்றது ரெண்டாவது பிரேக்கிங். இந்த 2 பிரேக்கிங்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை சவுதிக்கும் யுஏஇக்கும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக போகும்பொழுது, சவுதியோடைய இளவரசர் எம்பிசி அவர்கள், முகமது பின் சல்மான் எம்பிஎஸ் அவர்கள், இவருடைய ஆசிரியர் குருவா யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஏஇயோடைய அதிபராக இருக்கக்கூடிய எம்பிசி. ஸோ எம்பிசி அவர்கள் தான் அமெரிக்கா மேலை நாடுகளெல்லாம் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இவரை அந்த இடத்த பதவிக்கு கொண்டு வராங்க. ஏன்னா அமெரிக்காவுடைய அந்த ப்ரெஷர் எப்பயுமே இருக்கும். ஸோ இளம் வயதில் ஒரு இளவரசராக ஒரு பொலிட்டிக்கல் குருவாக, ஒரு பொலிட்டிக்கல் மென்டராக யுஏஇயோடைய அதிபர் எம்பிசி அவர்கள் இருக்கிறார். இப்போது ஒரு காலகட்டத்துக்கு பிறகு குருவை மிஞ்சின சேஷனாக இவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. குறிப்பாக யுஏஇயோடைய ரீச், அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் ரீச், ஒன்று சுதான் மற்றும் ஒன்று யெமன். இவங்க யாருக்கு யுஏஇ சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு நேரெதிராக இருக்கக்கூடிய அமைப்புக்கு சவுதி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆயுதங்கள் கொடுக்குறாங்க. யெமனில் பாகிஸ்தான் வீரர்களே இறக்கி விட்டுருக்காங்க. அப்படின்ற போது இந்த இடத்துல குருவை மிஞ்சின அந்த ஒரு பர்சனல் ஈகோ 2 பேருக்குமே இருக்குது. இது உண்மை அப்சர்வ் பண்ண ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, பாகிஸ்தான் இராணுவம் இங்கே உள்ளே வந்தது. சவுதி போன வருடம் செப்டம்பர் மாதம் பாகிஸ்தானுடைய ஸ்பெஷல் மியூச்சுவல் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லக்கூடிய எஸ்எம்டிஏவை ஒப்பந்தத்தை போட்டது. இப்போ சவுதியோட இராணுவத்தை கூடவே இப்போ பாகிஸ்தான் இராணுவமும் சேர்ந்து செயல்படுறது. இது எல்லாமே யுஏஇ வந்து மிகப்பெரிய லெவலில் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இவங்க ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டை வச்சுருக்காங்க. எம்பிசி அவர்கள் ஒரு பெரிய ட்ரீம் ப்ராஜெக்டை வச்சுருக்காரு. 2030க்குள்ளே அந்த டனல் சிட்டியை ஒன்று கிரியேட் பண்ணி அதில் தண்ணீர்லேருந்து ஏர் கண்டிஷன்லேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வேர்ல்டோட ஃபினான்ஷியல் மார்க்கெட்டாக அதில் கொண்டு வரணும்னு சொல்லி. ஸோ சில டாக்குமெண்ட்ஸ், அதாவது எவிடன்சஸ் நம்ம பார்க்கும்போது ஒரு சில நிறுவனங்கள், வெகு சில நிறுவனங்கள்னு நம்ம சொல்லலாம், இவங்க துபாயிலிருந்து ஷிஃப்ட் ஆகி இப்போ சவுதி அரேபியா ரியாதுக்கு போயிருக்காங்க. இப்போ துபாயை விட ஒரு பெரிய நகரமாக அதை உருவாக்கணும் அப்படின்றதான். ஏன்னா யுஏஇயோடைய அதிபர் இவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் குருவாக இருந்தாலும் சவுதி யுஏஇயை விட ஒரு பெரிய நாடு, அதை விட ஒரு பொருளாதார வலிமையும் ஆயில் அண்ட் கேஸை அதிகமாக கொண்ட நாடு. ஸோ இந்த இடத்துல சில மிக முக்கியமான யூட்டர்ன்ஸ் போட்டுட்ருக்காரு. இந்த யூட்டர்னை தான் இன்றைக்கி இஸ்ரேலேருந்து, இந்தியாவிலேருந்து எல்லா நாடுகளும் ஒத்து பார்த்துட்ருக்காங்க. அந்த யூட்டர்ன் என்ன அப்படின்னா, சவுதி ஒரு ஸ்ட்ராங்கான ஷரியா லா ஃபாலோ பண்ணுறக்கூடிய நாடுன்றது எல்லாருமே தெரியும். அந்த நாட்டை சீர்திருத்தக்கூடிய, இந்த மாடர்னைஸ் பண்ணக்கூடிய நடவடிக்கைக்கு எம்பிசி அவர்கள் ஒரு யங்ஸ்டரோடைய ஃபேஸாக முன்னெடுத்தார். பழமைவாதிகள் பல பேர் சிறையில் அடிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய மாரல் போலீஸ், அதாவது பெண்கள் புர்கா போட்டிருக்காங்களா இல்லையா, அவங்க வந்து ஆண்கள் கூட துணையோடு தான் போகிறாங்களா இல்லையான்னு சொல்லி இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய போலீஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட டிஃபங்க்டாகவே இருந்துச்சு. இப்போ பல பேர் பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு, பொது மன்னிப்பு கொடுக்கப்பட்டு அந்த பழமைவாதிகள் ஜெயிலிருந்து வெளில வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி மாரல் போலீஸும் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்குது. இது கம்ப்ளீட் யூட்டர்னாக இருந்துச்சுன்னா வளைகுடா பகுதி அப்படின்றது இன்னமும் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டெபிலிட்டியை நோக்கி போகும் அப்படின்றது இஸ்ரேல், இந்தியா, யுஏஇ போன்ற எல்லா நாடுகளுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. கவலையோடு பார்த்துட்டு இருக்காங்க. இவர் பேசி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணணும், இவர் வந்து போயிடக்கூடாதுன்ட்டு. ஏன்னா இவங்க இந்த கருத்தை சொல்லும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புது அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. துருக்கி, சவுதி,
கத்தார் மற்றும் பாகிஸ்தான். இதை வந்து கூடவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஈஜிப்ட்டுமே எங்கேயோ உள்ள வருது. ஈஜிப்ட்டுமே அந்த இதில் வராங்க. பட் ஈஜிப்ட் இது எல்லாமே இந்த முஸ்லீம் பிரதர்ஹுட்னு சொல்லக்கூடிய அந்த அலையன்ஸு. முஸ்லீம் பிரதர்ஹுட் அப்படின்றதுனால ஈஜிப்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே வந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பிரச்சனைக்கு பிறகு முஸ்லீம் பிரதர்ஹுட் வந்து அங்கே தடை செய்யப்பட்டது. பல இஸ்லாமிய நாடுகளில் முஸ்லீம் பிரதர்ஹுட் தடை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதை ஒரு அலையன்ஸாக இவங்க பில்ட் பண்ணும் பொழுது யுஏஇக்கு இங்கே ஒரு மிகப்பெரிய இன்செக்யூரிட்டி இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு அனாலிசிஸை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். பட் களத்துக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் எப்படி சவுதிக்கு ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை போட்டு அவங்களுக்கு உறுதி செய்கிறாங்களோ, யுஏஇ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா கூட நீங்களும் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு உறுதியை கொடுங்க அப்படின்றதுக்காக தான் எம்பிசி அவர்கள் தனி விமானம் எடுத்து நேரடியாக இங்கே இந்தியாவுக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களை 2 மணி நேரம் சந்திட்டு திரும்ப போனார் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு கவுண்டரா U2I2 அப்படின்ற வருது. U2I2 உடைய தன்மை என்ன, அந்த அலையன்ஸோட தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோலாரு, ரினியூவபிள் எனர்ஜி, டெக்னாலஜி, ஏஐ, வர்த்தகம். இதுதான் அதோடைய கோர். அது ஒரு மிலிட்ரி அலையன்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ இந்த புது ஆக்சிஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால அதில் மேபி ஈஜிப்டும், ஏன்னா ஈஜிப்ட் சேர்ந்தாங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு உடனடியான ஆபத்து. ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலும் அண்டை நாடுகள். அதே மாதிரி பாகிஸ்தான் உள்ளே வராங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஒரு வேற ஒரு டைமென்ஷனை வந்து உள்ளே கொண்டு வந்துடும். ஏன்னா அது வந்து அந்த நாட்டை என்றைக்குமே அவங்க நம்பினது கிடையாது. அதுவும் கையில் அணுவாயத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ இந்த சூழ்நிலையில தான் இந்தியா, யுஏஇ மற்றும் இஸ்ரேலோட நெருக்கம், பார்ட்னர்ஷிப் அப்படின்றது மிக அதிகமாகுது. இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சவுதியோடைய அதிபர் பாதையை மாற்றி பழமைவாதத்துக்கு மீண்டும் போய் ஒரு ரேடிக்கலைஸ்டான அட்மாஸ்பியரை, ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்ட் அலையன்ஸை, சோ கால்டு இஸ்லாமிக் நாட்டோ அதை கொண்டு வந்தாருன்னா இஸ்ரேலுக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி, யுஏஇக்கும் சரி வேற வழியே கிடையாது. 3 நாடுகளும் ஒன்றா இணைஞ்சு ஒரு மிலிட்ரி அலையன்ஸை உருவாக்குவாங்க. இதில் U2I2ல ஒரு அமெரிக்கா அப்படின்ற ஒரு பாட்டுமே இருக்குது. பட் அமெரிக்கா மேலேயே இன்னைக்கு இஸ்ரேலுக்கு வந்து பெரிய அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை அப்படின்ற போது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இருக்கோ இல்லையோ இந்த அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றதும். ஏன்னா இந்த ஐமெக் அலையன்ஸில் இப்போ இந்த ஐமெக்கோடைய ரூட்டில் இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடரில் இந்தியாவிலேருந்து யுஏஇ, யுஏஇலேருந்து சவுதி ஒரு ட்ரெயின் ரூட் இருக்குது. அதன் பிறகு ஜோர்டன் ஒரு ஏழை நாடு, அவங்க சவுதி மோஸ்ட்லி இந்த நாடுகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை எடுப்புறாங்க. அதன் பிறகு இஸ்ரேலோடைய துறைமுகம், இஸ்ரேல் துறைமுகத்திலிருந்து ஐரோப்பா வரைக்கும் இந்த ரூட் வந்து கனெக்ட் ஆகுது. இதில் 2 நாடுகள் ரொம்ப தெளிவாக பைபாஸ் ஆகுது. ஒன்று துருக்கி, 2வது ஈரானோடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இது 2மே இல்லாத ஒரு ரூட்டு தான் இது. இப்போ இந்த ரூட்டில் சவுதி முரண்டு பிடிச்சு அவங்க வேற ஒரு அலையன்ஸில் போனாங்க அப்படின்னா ஐமெக் பாதிக்குமோ அப்படின்ற கவலை இந்தியா, யுஏஇ, இஸ்ரேல் 3 நாடுகளுக்குமே இருக்குது. ஸோ எம்பிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பாதை இப்போ வந்து இவங்க எல்லாருமே ஒத்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் சவுதி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாகிஸ்தான் கிட்ட படை வீரர்கள் இதெல்லாம் கிடைச்சாலும் பணத்தை முதலீடு செஞ்சு இப்போ அதில் ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்ற போது, தொழில்நுட்பம் வேணும் அப்படின்ற போது அவங்க இந்தியாவை நம்பி தான் இருக்கிறாங்க. ஸோ இந்தியா ஒரு சரியான இதில் இருக்குது. இவங்களை வந்து இந்த பாதை மாதிரி இவங்க எம்பிஎஸ் இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த ரைவல்ரிலாம் எடுத்துகிட்டு மீண்டும் அந்த இயல்பு நிலைக்கு வரணும் அப்படின்றதும். ஏன்னா துருக்கியை ஒரு வகையாக இவங்க டீல் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த அலையன்ஸை ஒரு மிடில் ஈஸ்டோடைய கவுண்டர் பேலன்ஸாக இந்தியா, யுஏஇ மற்றும் இஸ்ரேல் இந்த 3 நாடுகள், இதில் பஹ்ரைன் போன்ற சிறு சிறு நாடுகளும் நிறையா உள்ளே சேருவாங்க. இதை ஒரு ஃபார்மிடபிளான மிலிட்ரி அலையன்ஸாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே நம்ம களத்தில் பார்க்கணும். இது உடனடியாக நாளைக்கு ஒரு அலையன்ஸாக ஃபார்ம் ஆகி சண்டை போடுவோமா? கண்டிப்பாக கிடையாது. பட் துருக்கி, பாகிஸ்தான், கத்தார் இந்த நாடுகளுடைய நெருக்கம் அதிகமாக இந்த அலையன்ஸு நிச்சயமாக ஃபார்ம் ஆகும் அப்படின்றதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ இந்த போர் மீண்டும் ஆரம்பிக்குமா அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட சில முக்கியமான எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் கேட்கும்போது ஆகாது அப்படின்றது ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் கணிசமான அளவுக்கு வீக்காக இருக்குது. 3 விஷயம் சொல்கிறாங்க. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எங்களால் வெற்றி பெற முடியல. ஒத்துக்கிறாங்க அதை. இஸ்ரேல் வந்து ஒத்துக்கிறாங்க. அதை வந்து நாங்கள் நினச்ச அளவுக்கான வெற்றியை பெற முடியல. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சேன். அதுவும் எங்களால் பண்ண முடியல. ஏன்னா ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம்னு எப்போ சொன்னாரோ அங்கே தெருவில் போராடிக்கிட்டு இருந்தவங்களாம் உயிருக்கு பயந்துட்டு பின்வாங்கிட்டாங்க. பேக் ஃபயர் ஆகிடுச்சு. ஆனால் அதே சமயம் இந்த எல்லா நாடுகளும் ஒரு போருக்கு உண்டான அந்த டிட்டரன்ஸ் தலைமை வந்து இப்போ லோவர் ஆகிடுச்சு. இப்போ ஈரானு நினச்சா ஃபுல் ஃப்ளெஜ்டால அவங்களால சண்டை போட முடியாது.
ஸோ டிட்டரன்ஸ் கம்மியானதுனால கொஞ்ச காலம் அமைதியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்தியா அதுக்குள்ளே ஒரு பைப்லைனை போட்டு நீங்கள் யுஏஇ கிட்டேருந்து டைரெக்டாக கேஸ் இம்போர்ட் பண்ணக்கூடிய வேலையை வந்து முற்கெடுக்கணும். அதே மாதிரி இந்த ஐமெக் காரிடரை மிக முக்கியமான டைரக்ஷனாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மிக முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ சவுதி எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த மொத்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இந்தியாவுடைய கேம் எல்லாமே இருக்குது. இன்னும் நிறைய களத்துலேருந்து டீட்டெயில் வீடியோஸ் கொடுக்குறோம். இஸ்ரேலோடைய டெக்னாலஜி, அவங்களுடைய தொழில்நுட்பம் எல்லாமே காலையில் விடியகாலைல 6 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 10 மணி வரைக்கும் இதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.